ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் ஃப்ரீ பிளான்ட்டு, ஃப்ரீ சீடு எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பண்ணாதீங்க. எனக்கு ஒரு வேலை கிடையாது, எனக்கு 1008 வேலை இருக்குது, எனக்கு ஃப்ரீ டைம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போடுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல நல்ல உறவுகள்லாம் கிடச்சிருக்கீங்க. நானே டெரஸ் கார்டனில் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் இதில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன். ஒவ்வொருத்தங்களாம் சொல்கிறீங்க 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க. அவங்களே என்கிட்ட டவுட் கேட்குறீங்க. எனக்கு இல்லாத பிளான்ட்டெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் மேடம், நீங்கள் எனக்கு இல்லாத பிளான்ட்லாம் அனுப்புங்க, நான் அதுக்கு பே பண்ணிடுறேன். நான் அனுப்புறதுக்கெலாம் நீங்கள் பே பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க. அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். எனக்கு அப்படி சொன்ன நல்ல தோழிகள்லாம் நிறைய பேர் எனக்கு கிடச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தங்க சொல்கிறீங்க நம்ம குரூப்பு மாடி தோட்டம் வச்சுருக்க குரூப் மட்டும் நம்ம ஒன்றா சேரலான்றீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஐயோ என்னடா யூடியூப்பில் இதெல்லாம் போட்டு பேசி போடுறோமே வீடியோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் நான் அப்படி பண்ணனால தான் எனக்கு நல்ல நல்ல தோழிகள்லாம் புதுசாக கிடச்சிருக்கிறீங்க. அன்பை பரிமாறிக்கிறோம். நிறைய வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புகிறீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிரேமாம்மா, கலாம்மா, அதுக்கப்புறம் சவுந்தரவல்லி, இவங்க எல்லாருமே எனக்கு பிளான்ட் அனுப்புகிறேன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட இல்லாத பிளான்ட்டாக அனுப்புகிறேன் இருக்காங்க. அது என்ன பிளான்ட்டுன்னு எனக்கே ஆர்வமாக இருக்குது. நான் வீடியோவை எடுத்து அனுப்ப சொன்னாங்க டெரஸ் கார்டனை. நான் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். என்கிட்ட இல்லாத வெரைட்டியாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன அனுப்ப போகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு தோழி ஒரு வீடியோ அவங்களோட மாடி தோட்டத்தை வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நான் அவங்கக்கிட்ட தான் டவுட் கேட்கணும். ஏன்னா அவங்க என்கிட்ட டவுட் கேட்டாங்க. அவங்க தோட்டத்தை பார்க்கும்போது தான் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஓகே மக்களே, இப்போ நம்ம என்னென்ன விதை ஃப்ரீ சீட் கொடுக்க போகிறோன்னு பார்க்குறோம். அரைக்கீரை, சிகப்பு நீல வெண்டை, சிகப்பு குட்டரக வெண்டை, அப்புறம் யானை தந்த வெள்ளை வெண்டை, கொத்தவரங்காய், லாங் பீன்ஸு, புளிச்சக்கீரை, காஸ்மோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கத்தான், இந்த மாதிரி மூலிகை இதாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கட்டிங் கேட்டிருக்கீங்க. சொடக்கு தக்காளியோட நன்மை தெரிஞ்ச எல்லாருமே என்கிட்ட சொடக்கு தக்காளின்னு திட்டக்கட்ட கேட்குறவங்க ஃபுல்லாக எடுத்த லிஸ்ட்டில் சொடக்கு தக்காளி தான் இருக்குது. அப்புறம் இந்த கட்டிங்கு வச்சா வருமானு கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்டிங் உடச்சிருக்கேன் பார்த்திங்களா, இந்த உடச்ச கணுவை மட்டும்தான் கீழே வைக்கணும். இந்த மேல் கணுவு ஒரு மாதிரி ஃபுல்லாக இந்த மேல் கணு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை வைக்கக்கூடாது. நான் முதல்ல காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த உடச்ச கணுவை மட்டும்தான் அடியில் இருக்கிறத வைக்கணும். அப்போவும் கரெக்டாக வந்துடும். சில பேர் வைக்க தெரியாமல் வச்சுட்டு தலைகீழாக வச்சா எப்படி அது வராது இல்லையா, அழுகி போயிடும். அதனால் அது மாதிரி பார்த்துக்கோங்க. சொடக்கு தக்காளி எனக்கு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் கொடுக்குறேன். இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் விதையும் கேட்குறீங்க, நிறைய பேர் செடியும் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் ரொம்ப அவசரப்படாதீங்க. இங்கே பாருங்கள், கொரியர் பண்ணுறதுனா ரொம்ப லேஸ் கிடையாது. நான் வீட்லேயும் வேலை பார்க்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதுக்கு மேலே நான் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது நான் பண்ண முடியும். எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கி கொரியர் காசு போட்டு மறுநாள் எனக்கு கொரியர் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. எனக்கு 1 வீக்காவது ஆகும். எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் நான் கொரியர் பண்ண முடியும். நான் ஃப்ரீ பிளான்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. அந்த பழைய வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ சீடுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ரெகுலராக கொடுக்க முடியாது. நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வீடியோ போடும்போது டக்குன்னு நான் அறிவிப்பேன். இன்றைக்கி இந்த டேட்டில் தான் ஃப்ரீ சீடு, நாளைக்கு கொடுக்க போகிறேன், இன்றைக்கி கொடுக்க போகிறேன்னு நான் சொல்லுவேன். அந்த டைமில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க.
என்கிட்ட நிறைய பேர் நம்பர் கேட்குறீங்க. என்னோட பழைய வீடியோவில் அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கும். அதை ஃப்ரீ சீடு கேட்காதீங்க. நானே ஃப்ரீ சீடு எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக சொல்கிறேன். நீங்கள் அப்போ கலெக்ட் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.